தாவேக்கால எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னோ இல்லை வந்துட்டு எனக்கு ஒரு பதவி கிடைக்கும்னா நான் ஒர்க் பண்ணல. பச்சை குத்திட்டா பதவி வந்துடுவான், முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு ஒரு பேசுகிறாரு. இங்கே குத்தலாமா, இங்கே குத்தலாமா, அங்கே குத்தலாமான்றாங்க. தம்பி, ஒரு சின்ன விஷயம், நாங்கள்லாம் நெஞ்சில் குத்துவோம், மற்றவங்களாம் முதுகில் குத்துறாள் நம்ம கிடையாது. யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாங்க, அதை நான் எதாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன். பட் இது இப்படி ஒரு விவாத பொருள் ஆகும்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு புற்றுப்புள்ளி வைக்கிறேன். பதவி எதிர்பார்த்தோ இல்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோன்னோ நான் ஒர்க் பண்ணல. என்னுடைய தலைவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடன் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். 2-3 நாளாவே எல்லா இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பற்றி ஒரு விஷயம் எல்லாரும் பகிர்றாங்க. இது ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாங்க, அதை நான் எதாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டேன். இது இப்படி ஒரு விவாத பொருள் ஆகும்னு எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், என்னுடைய நண்பரும் தலைவருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களை கட்சி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நண்பரா அவருக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் நல்லபடியா வரணும், அந்த கட்சி நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி எதிர்பார்த்தோ இல்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோன்னோ நான் ஒர்க் பண்ணல. நான் முழுக்க மனதார இன்னைக்கு தைப்பூச திருநாள் அதுவும் ஓப்பனா நான் சொல்றேன். இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, நான் கும்புற கடவுளுக்கு புரியும். என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான தாவேக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு புரியும். ஏன்னா அவர் எல்லாருடைய பேச்சையும் கேட்டு ஒரு அனலைஸ் பண்ண மாட்டார். அவர் ஒரு முடிவு எடுப்பார், அந்த முடிவு சரியா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அரசியல் பயணம் ஆகுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதை ஒரு விவாத பொருளாக்கி நிறைய பேர் பேசுறாங்க. அதில் குறிப்பா ஒருத்தங்க பேசுறாங்க, இங்க குத்தலாமா, இங்க குத்தலாமா, அங்க குத்தலாமான்றாங்க. தம்பி, ஒரு சின்ன விஷயம், நாங்கெல்லாம் நெஞ்சில் குத்துவோம், மற்றவங்களாம் முதுகில் குத்துறாள் நம்ம கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, பச்சை குத்திட்டா பதவி வந்துடுவான், முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு ஒரு பேசுறாரு. அவருக்கு நான் பர்சனலா போன் பண்ணி சொன்னா, சார் பச்சை குத்துற எனக்கு பதவி வருமா சார் அப்படின்னு அவரை கேட்டேன்னா, ஒரு விஷயம், ஒருத்தரை பத்தி என்னன்னு தெரியாமையே நீங்களாம் பேசுறீங்க தெரியுமா, இதே முதல்ல தவறு. என்னை பத்தி உங்களுக்கு என்ன முழுமையா தெரியும்? பேசின அத்தனை பேரை பத்தி எனக்கு தெரியாது. யாரையுமே நான் உரிமையில பேசவே இல்லை. இதை ஆரம்பத்திலிருந்தே பண்ற ஒரு விஷயம். அதை தாண்டி என்னுடைய தலைவரும் நண்பருமான விஜய் சார் இதுதான், யாரையுமே இது வரைக்கும் உரிமையில பேசுனதே கிடையாது. அவர் நடிகராக இருக்கும் போதும் சரி, இப்ப தலைவராக இருக்கும் போதும் சரி, வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருப்பார். நான் எங்கேயாவது சின்ன தப்பு பண்ணக்கூடாது, இதனால விஜய் சாருக்கு ஏதாவது தவறாயிடும்னு பார்த்து எல்லா விஷயமும் பண்றேன். அவர் ஒரு பெரிய மனுஷன், ஒரு இன்டர்வியூலயோ ஒரு சபையிலோ எப்படி பேசணும் அப்படின்றது என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு, இந்த வீடியோ மூலியமா அவருக்கு நான் சொல்லிக்கிறேன்னா, உங்க மேல பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை இந்த உரிமையில பேசுறது, அதை தாண்டி ஒருத்தரை பத்தி தெரியாம நிறைய விஷயம் பேசுறீங்க. ஆனால் எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுங்க. ஒண்ணு, இப்ப ஒரு புற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாவேக்கால எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னோ இல்லை எனக்கு ஒரு பதவி கிடைக்கும்னா நான் ஒர்க் பண்ணல. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரீசன், என்னுடைய தலைவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடன் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் யாரை பத்தியும் யாருடைய பேச்சுக்கும் எதுவும் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவருக்கு தெரியும் பாலாஜி எப்போ அவருக்கு என்ன பண்ணணும், என்ன கொடுத்தா பாலாஜி இன்னும் ஸ்ட்ராங்கா ஓடுவாரு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். தைப்பூசம் அன்னைக்கு நான் சொல்றேன், கூடிய விரைவில் என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான விஜய் சார் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்புல இருந்து என்னுடைய ஓட்டம் வேற மாதிரி இருக்கும். இப்பயும் சொல்றேன், பதவிக்காக ஒர்க் பண்ணல.